ராமநாதபுரத்தில் 7வது புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தொடங்கி வைத்தார். அதிக அளவிலான புத்தகங்களை வாசித்து பயன்பெற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து நடத்தும் 7வது புத்தக திருவிழா தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்றம், பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் மாணவர்களால் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சுருள்வாள், மரக்கால் ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புத்தக கடைகளை வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பார்வையிட்டார். இந்த புத்தக கண்காட்சி அரங்கில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டு முன்னணி பதிப்பகங்கள் மூலம் 1,00,000க்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பயிற்சி பட்டறை, கோளரங்கம், மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதில் மாணவ மாணவிகள் பங்கேற்பதன் மூலம் தங்களது திறன் மேம்பாடு அடைய முடியும். இந்த புத்தக கண்காட்சி அரங்கில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டு முன்னணி பதிப்பகங்கள் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நூல்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பயிற்சி பட்டறை, கோளரங்கம், மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதில் மாணவ மாணவிகள் பங்கேற்பதன் மூலம் தங்களது திறன் மேம்பாடடையும். மேலும் புத்தக திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை மாலை மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும், மாலை சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் பேச்சாளர்களின் கருத்தரங்கு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. பொதுமக்கள், வாசகர்கள், மாணவ மாணவிகள் அதிக அளவில் கலந்து கொண்டு கற்றலை அதிகப்படுத்தி பயன்பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொருவரின் லட்சியமும் எளிதாக நிறைவேறும். புத்தகம் ஒருவர் முழுமையாக படிக்கும் பொழுது அதன் கருத்துக்களை தெரிந்து கொள்வது மட்டுமின்றி அதில் உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கும் புத்தகம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஈஜா கோவிந்தராஜுலு, நகர்மன்ற தலைவர் ஆர்.கே. கார்மேகம், துணைத் தலைவர் டி.ஆர். பிரவீன் தங்கம், வரவை கோட்டாட்சியர் ராஜா மனோகரன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சின்னராசு, மாவட்ட நூலக அலுவலர் பால சரஸ்வதி மற்றும் சிலம்பாட்ட ஆசிரியர்கள் தனசேகரன், லோ ஆகாஷ், ஒயிலாட்டம் ஆசிரியர் ராமகிருஷ்ணன், பரதநாட்டியம் ஆசிரியர் பாலாஜி மற்றும் ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர் லோக சுப்பிரமணியன், அரசு துறை அலுவலர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.